பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் இந்த காலை வேளையில வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, தேவனுடைய கிருபையினாலே கர்த்தர் இந்த புது மாசத்திலே ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மோடு கூட சேனைகளின் கர்த்தராக இருந்து ஆசீர்வதிக்கிறவராய் வெளிப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் கூட கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மேன்மை உள்ள ஒரு மாற்றத்துக்காக, ஒரு விடுதலைக்காக, உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் போர் செய்து வந்த சகல காரியத்திலிருந்து விடுவிப்பதற்காக உங்களுக்காக அவர் வெளிப்படுகிற விதத்தை பார்த்து இந்த மாதத்திலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். ஆசீர்வாத மன்னா மூலமாக உங்களை நான் சந்திப்பதை மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுதும் உங்களுக்காக கர்த்தர் பேசுகிற தீர்க்கதரிசன வசனம் உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசித்து பாருங்கள். உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்த எல்லாவற்றைப் போலவும் வனாந்தரத்தில் செய்து வந்ததைப் போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக 430 வருஷம் அந்த ஜனங்கள் அடிமைப்பட்ட தேசம் எகிப்து தேசம். அங்கிருந்து அவர் வெளியே கொண்டு வருவதற்கு முன்பாக 10 வாதைகளை மோசே மூலமாக கொண்டு வந்தார். பார்வோனுடைய சகல வீரியங்களும் சகல வல்லமைகளும் முறிந்து போனது. அல்லேலூயா. விடுதலைக்காக தேவன் யுத்தம் பண்ணுவார். உங்கள் குடும்பத்திலும் இன்றைக்கு ஒரு விடுதலை தேவை. ஏதோ ஒரு சிறையிருப்பு உங்களை போராடி கொண்டிருக்கலாம். குடும்பத்திலே, வேலை சம்பந்தப்பட்ட காரியத்திலே, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு யுத்தம் பண்ணுவார். அந்த பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தது போல உங்கள் குடும்பத்திலே ஒரு விடுதலை கட்டளையிடுவார். மனம் கலங்காதிருங்கள். குடிப்பழக்கமோ, அநேக போராட்டங்களோ, பண கஷ்டங்களோ, பிசாசின் போராட்டங்களோ, எந்த யுத்தம் இதுவரைக்கும் இருந்தாலும் அவர் விடுவிப்பார். அது மாத்திரமல்ல, அந்த ஜனங்களுக்காக ஆண்டவர் கானான் தேசத்துக்கு கொண்டு போகும் பொழுது அவர்களை விரோதித்து வந்த 31 ராஜாக்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணினார். அல்லேலூயா. நாமும் சில ஆசீர்வாதங்களை, கானான் என்ற சில மேன்மைகளை, ஆசீர்வாதங்களை, ஆவிக்குரிய உயர்வுகளை, உங்கள் குடும்பத்தின் மேன்மைகளை, உயர்வுகளை பெற்றுக்கொள்வதற்கு எதிராக நிறைய யுத்தங்களை சத்துரு கொண்டு வருவான். மனம் கலங்காதிருங்கள். தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நாம் விசுவாசத்தோடு கடந்து போக வேண்டும். அவரை முன்வைத்து கடந்து போக வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் கடந்து போனார். யுத்தம் பண்ணி ஜெயம் கொடுத்தார். அதோடு கூட வனாந்திரத்திலே செய்து வந்தது போல என்று வேதம் சொல்லுகிறது. அற்புதங்கள் செய்தார், அடையாளங்கள் செய்தார், கண்மலையை பிளந்தார், வானத்தை திறந்து மன்னாவை கொடுத்தார், பாதுகாத்து போஷித்து நடத்தினார். அல்லேலூயா. கவலைப்படாதிருங்கள். இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். உங்களுக்கும் கர்த்தர் எல்லா தேவைகளையும் சந்திப்பார். எல்லா சூழ்நிலையும் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை சார்ந்து, அவரை நம்பி ஒப்புக்கொடுங்கள். இதாக பாவம், குற்றங்கள், குறைகள், மீறுதல், பின்மாற்றம் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டு நாம் இன்றைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடுவோமா? பரலோக பிதாவே, வனாந்திரத்தில் யுத்தம் பண்ணி ஜெயம் கொடுத்த தேவன், பார்வோனுடைய எல்லா அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை விடுவிக்கும்படி அற்புதங்கள், அடையாளங்களை செய்த தேவன், ஒரு விசை கூட இந்த காலை வேளை ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த சூழ்நிலையில பாதிக்கப்பட்ட அவ்வளவு போராட்டத்திலிருந்து விடுவித்து யுத்தம் பண்ணி ஜெயம் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நாங்கள் எப்பொழுதும் உம்மை விசுவாசித்து உம்மை முன்வைத்து எல்லா காரியத்திலும் உண்மையே சார்ந்து நம்பி இருக்க உதவி செய்யுங்கப்பா. இந்த நாட்களில் இருக்கிற வனாந்தரம் போல் இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் வியாதி, பலவீனம், கடன் பிரச்சனை, போராட்டம், மீள முடியாத சில பிரச்சனைகள், கோர்ட்டு கேசுகள், இன்னும் என்னென்ன விதத்திலே இவருடைய சம்பாத்தியங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கைகள் எதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அத்தனையிலிருந்து விடுவித்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். இப்பொழுது குடும்பத்துக்குள் வல்லம் இறங்கட்டும். இப்பொழுது ஒவ்வொருவர் மேலும் வல்லம் இறங்கட்டும். கடந்து போகிற காரியங்களில் வல்லம் இறங்கட்டும். வனாந்தரம் போல் இருக்கிற வாழ்க்கை மாறட்டும். அற்புதம் செய்யும், வழி நடத்தும். கல்வாரி சிலுவையில எங்களுக்காக ஜெயமெடுத்த அந்த வல்லமை இப்பொழுதும் இறங்கி விடுவிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம்.
ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் இன்று முதல் யுத்தம் பண்ணுவார். அவரை விசுவாசிப்போம்.